Pebbles Tamil. Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா கோவை சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது தக்காளி சட்னி. அதாவது என்னன்னா இது லைட்டாக வந்து என்னன்னா நம்ம கருவேப்பிலை அது மட்டும் இல்லாமல் எள் ஆட் பண்ணுறோம். அடிஷ்னலாக நம்ம நார்மலாக பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு வந்து நார்மலாக இது கூட எள் ஆட் பண்ணி செய்கிறப்ப என்னென்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வந்து மூணு ஈருக்கு மட்டும் நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணுறப்போ இன்னும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து என்ன தோசைக்கும் சாப்பிட்லாம், நம்ம இட்லிக்கு சாப்பிட்லாம், பணியாரத்துக்கும் ரொம்ப நல்ல காம்பினேஷன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுக்கலாம். பேனில் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம விட்டுக்கலாம். ஆயில் விட்டதுக்கப்புறம் கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன். இது நல்லா பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறம் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பொன்னிறமாக வறுத்துட்டோம். இப்போ எள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து இதையும் நல்லா வறுத்துக்கலாம். சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும். இதுக்கு என்னென்ன நம்ம போடுறோன்னா 1 பெரிய வெங்காயம், 10 பல் பூண்டு, 3 வரமிளகாய் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. இது ஒரு 30 செகண்ட் வந்து கை எடுக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா வதங்கிடும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஒரு 3 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். உங்களுக்கு காரம் வந்து தேவையாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து என்னென்னா இன்னும் 2 மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து காரம் வந்து ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இது ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிட்டு இருக்கிறப்போ நம்ம கருவேப்பிலை ஒரு 3 ஈருக்கு சேர்த்துக்கலாம். இந்த சட்னிக்கு வந்து கருவேப்பிலை தான் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். ரொம்ப ஜாஸ்தி ஆட் பண்ணாமல் நம்ம ஒரு 3 ஈருக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளி ஒரு இன்னும் 2 நிமிஷம் வரைக்கும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். தக்காளியை நல்லா வதக்கிட்டோம். பார்த்திங்கன்னா நல்லா ஸ்கின் வந்து சுருண்டணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இல்லைனா பச்சை வாசம் அடிக்கும். இப்போ நம்ம கேஸை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆற வச்சு அரைச்சிக்கலாம். நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். நம்ம அரைச்சிட்டோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். எள் தக்காளி சட்னி ரெடி. எள் தக்காளி சட்னி எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஒன்லி வந்து குக்கிங் வீடியோஸ் மட்டும் பார்க்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா கோபி சுதா கோவை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். முறைகோடி மன்னவன் செய்யின் உரைகோடி ஒல்லாது வானம் பெயல். விளக்கம். முறை தவறி அரசன் நாட்டை அரசு புரிந்தால் பருவமழை தவறிப்போய் மேகமும் மழை பொழியாது ஒதுங்கிப் போகும். Pebbles Tamil.